தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டியில் திமுக கோழிக்கறி பிரியாணி விநியோகம். விக்கிரவாண்டியில் திமுக கோழிக்கறி பிரியாணி விநியோகம். காக்காவை காப்பாற்றுங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விக்கிரவாண்டியில் திமுக கோழிக்கறி பிரியாணி விநியோகம். காக்காவை காப்பாற்றுங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவினர் ஏறத்தாழ ஒரு 10,000 திமுகவினர் விக்கிரவாண்டியில் குவிந்துள்ளனர். விக்கிரவாண்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அந்த 10,000 திமுகவினருக்கும் பொதுமக்களுக்கும் திமுக கோழிக்கறி பிரியாணி, சிக்கன் பிரியாணி வழங்கி வருகிறது. இவ்வளவு செலவு பண்ணி கோழிக்கறி பிரியாணி விநியோகம் பண்ணுறாங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பாருங்கள், கிராமங்களில் இல்லாட்டினா நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோழிக்கறி பிரியாணி 50 ரூபான்னு சொல்லி விற்பான், 30 ரூபாய்க்கு விற்பாங்க. பார்சல் 30 ரூபா, கோழிக்கறி பிரியாணி 50 ரூபான்பாங்க. அது உண்மையிலே கோழிக்கறியாக இருக்காது, காக்கா பிரியாணின்னு சொல்லுவாங்க. காக்காவை கொண்டு காக்கா கறியை வச்சு பிரியாணி சமைச்சு விற்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே திமுக விக்கிரவாண்டியில் கோழிக்கறி பிரியாணி அப்படின்னு சொல்லி விநியோகம் பண்ணுறாங்க. அது உண்மையிலே கோழிக்கறியானே தெரியல. அது உண்மையிலே கோழிக்கறி பிரியாணியா இல்லை காக்கா பிரியாணியா அப்படிங்கிறதே தெரியல. இல்லை கோழிக்கறி பிரியாணினா அந்த கழிவு கோழி இருக்கும் பார்த்தீங்களா, சில்லறைன்னு சொல்லுவாங்க. கோழிக்கறி கடையில் சில்லறை 1 கிலோ 50 ரூபான்னு விற்பாங்க. சில்லறை கோழிக்கறி 1 கிலோ 50 ரூபான்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் அது கோழியோட கழுத்து, ரெக்கை, கால், தலை இந்த மாதிரிலாம் போட்டு சில்லறைன்னு சொல்லி விற்பாங்க. அதை வச்சு சிக்கன் பிரியாணி செய்கிறாங்களா என்னன்னே தெரியல. ஆனால் திமுகவில் இருக்கிற பிரச்சாரம் செய்வதற்காக குவிந்துள்ள 10,000 தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திமுக கோழிக்கறி பிரியாணின்னு விநியோகம் பண்ணுது. உண்மையிலே அது கோழிக்கறி பிரியாணியா காக்கா பிரியாணியான்னு தெரியல. பாவம் காக்கா பிரியாணினா பாவம் தான். காக்காவை தான் நம்ம காப்பாற்றணும்.